Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். அதுலயும் இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்ய போறோம். சோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். இப்போது அதில் ஒரு கேப்சிகம் வந்துட்டு இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கிற வரைக்கும் வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் பார்த்திங்கன்னா பச்சை வாசனையும் போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும், இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 4 பேக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இப்போது இதில் 200 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு குக் ஆயிரும். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. அப்படியே 2 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா இதில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிரும். கிட்ஸ் எப்போதும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா வந்துட்டு குக் ஆயிரும். இப்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது 4 பேக் நூடுல்ஸ்க்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போது டேஸ்ட் மேக்கரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு லைட்டாக மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஏன்னா டேஸ்ட் மேக்கர்லேயும் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். அதனால் பார்த்து லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஷ்ரூம் குக் ஆகிறதுக்காக மட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம நூடுல்ஸ் வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், உடைக்காமல் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு நூடுல்ஸ் வந்துட்டு சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்துட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இதில் இருந்தது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு நூடுல்ஸும் மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிருக்கு.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் நூடுல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆனியன், கேப்சிகம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்துட்டு 200 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்துட்டு நம்ம அதிகமாக ஆட் பண்ணிக்கல. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.